அனைவருக்கும் குபேரகிருஷ்ணனின் கோடி வணக்கங்கள். உங்களோட சந்தேகங்களுக்கு ஒவ்வொன்றுக்கான விடையளிச்சுட்டு வரேன். ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, குபேரனுக்கு பச்சை நிறம் தானே உகந்தது, எதுக்காக சிவப்பு நிறம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சிவப்பு நிறம் பொதுவான ஒரு நிறம், அதாவது சிவப்பு நிற கம்பளம் வரவேற்று விரிச்சு ஒருத்தவங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. அந்த வரவேற்புக்கு இன்வைட்டுக்கு சிவப்பு நிறத்தை பொதுவாக யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் சிவப்பு நிறங்களை நம்ம மலர்களில் பயன்படுத்தலாம். பட் சிவப்பு நிறத்துக்கும் குபேரனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பச்சை நிறம் தான் குபேரனுக்கு உகந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, புதனுக்கு எப்படி பச்சையோ அதே மாதிரி குபேர பூஜையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பச்சை கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நவகிரக ஸ்தலமான புதன் ஸ்தலமான திருவெண்காட்டில் தான் குபேரனோட மறுஜென்மம் திருவெண்காட்டரா பட்டினத்தாரா குபேரர் தோன்றாரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக அவர்களுக்கு புதன் அம்சம் சிறப்பாக இருந்தால் தான் அவங்க தொழில் ரீதியாக வெற்றி பெற முடியும். தொழில் கடவுளும் குபேர பகவான் ஆவார். அதனால புதனுக்குரிய எல்லா பொருளும் நிறமும் குபேரனுக்கு உகந்ததாகிறது. அதனால பச்சை நிறம் தான் கண்டிப்பாக குபேரனுக்கு உகந்தனும். சிவப்பு நிறம் பொதுவாக ஒரு வெற்றியை பயன்படுத்தக்கூடிய நிறம், வெற்றியை தரக்கூடிய நிறம், பொதுவாக பயன்படுத்தக்கூடிய நிறம் சிவப்பு. பச்சைக்கும் குபேரனுக்கு தான் சம்பந்தம் உண்டு. ஸோ சிவப்பு நிற துணியை நீங்கள் நடுவில் பயன்படுத்தலாம், ஏதோ அலங்காரத்துக்கு பயன்படுத்தலாம். முடிய பச்சை நிற பொருளை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணி பூஜை பண்ணுறீங்களோ அதுதான் ரொம்ப விசேஷம். பச்சைக்கும் குபேரனுக்கு தான் சம்பந்தம் உண்டு, சிவப்புக்கும் குபேரனுக்கும் சம்பந்தம் இல்லை. பொதுவாக சிவப்பு நிற துணி விரிச்சுன்னா ஒரு பட்டு துணி விரிக்கிறது அப்படி ஒரு சாஸ்திரத்துக்கு சொல்லுவாங்க. சிவப்பு கம்பளம் வரவேற்பு அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய, பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய நிறம், குபேரனுக்கு பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய நிறம் பச்சை தான். அப்புறம் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, இந்த காயின்லாம் அள்ளி அள்ளி போட்டுட்டு அதை வைக்கணுமா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. காயின் அள்ளி போட்டு பண்ணுற பூஜை வேற, அது குபேரர் போற்றி சொல்லி காயின் அள்ளி அள்ளி போட்டு தனியாக அது பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவை கட்டத்தில் காயின் வைக்கும்போது அந்த மந்திரங்களை சொல்லி வைக்கலாம். ஓம் யக்ஷாய குபேராய வைஷ்ணவனாய தனதானியாதிபதியே தனதானிய சம்ரித்யுமே தேகி தேகி தாபய சுவாக. இந்த சான்ஸ்கிரித் மந்திரம் சொல்ல முடிஞ்சா சொல்லிக்கலாம். இல்லை ஓம் குபேர தேவா சரணம், ஓம் குபேர பகவானி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த ஒரு காயினா ஒரு 9 கட்டத்தில் வச்சு சந்தனங்குமம் வச்சு அப்போ சிவப்பு நிறமலர் செந்தாமரை வைக்கலாம், அல்லது செவ்வரளி அரளி பூக்கு வைக்கலாம், அல்லது செம்பருத்தி ரொம்ப விசேஷம் குபேரனுக்கு, செம்பருத்தி பூக்களும் வைக்கலாம். ஸோ அந்த மலர்களோட கலர் வேற, குபேரனுக்கு உகந்த நிறம் வேற. ஸோ இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ பச்சை நிற பொருட்களால் அது நம்ம குபேர பூஜை பண்ணுறது விசேஷம். அப்போ என்ன கேட்டிங்கன்னா, பச்சை நிற ஆடை அணியணும், பச்சை பயிறு நைவேத்தியம் பண்ணணும், பச்சை கேசரி பண்ணணும். பச்சை கேசரி எப்படி பண்ணுறது எல்லாம் யோசனை பண்ணுவாங்க. பச்சை கலர் கேசரி பவுடர் நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் விற்கும். அது நீங்கள் சாதாரண பண்ணுற கேசரியில் அந்த பச்சை கலர் கேசரி பவுடரை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கேசரி பச்சை கலர் மாறிடும். ஸோ பச்சை கலர் கேசரி நைவேத்தியம் பண்ணலாம். ஸோ இதுதான் மெயின். அப்புறம் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, நான் நிறைய ரொம்ப நாள் லட்சம் தடவை ஜபம் பண்ணியிருக்கேன், அப்புறம் பூஜைலாம் பண்ணியிருக்கேன், அப்புறம் சில பேர் சொல்கிறாங்க பூஜை பண்ணிட்டு நான் விட்டுட்டேன், இப்போ தொடர்ந்து கண்டிப்பாக பண்ணணுமா அப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு குபேர பூஜை தொடர்ந்து பண்ணிகிட்டே வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விசேஷம். ஸோ நல்ல அதிர்வுகள், நல்ல வைப்ரேஷன் எப்போயுமே நம்மக்கிட்ட இன்றைக்கும் இருக்கணும். அதுக்கு நம்ம தொடர்ந்து நம்ம பூஜைகள் பண்ணிட்டு வந்தால் தான் நம்மளை நம்ம சக்தி உள்ளவராக மாற்றிக்க முடியும். ஏன்னா நம்ம பல விஷயங்களில் நம்ம ஈடுபடுறோம். ஸோ ரெகுலராக டெய்லி பண்ண முடியலன்னா கூட மாதம் ஒரு தடவை அமாவாசை அல்லது பௌர்ணமி இதெல்லாம் நிறைந்த நாள். பொதுவாக பூஜை பண்ணுறதுக்கு அமாவாசை பௌர்ணமிலாம் நிறைஞ்ச நாள், அந்த நாளில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வாரம் வியாழக்கிழமை பண்ணலாம். அப்படி எதுவுமே பண்ண முடியாதவங்க வருஷத்துக்கு ஒரு நாள் தீபாவளி ஐப்பசி அமாவாசையில் குபேர பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதனால வருஷத்துக்கு ஒரு தடவையாவது தீபாவளி ஐப்பசி அமாவாசையிலாவது குபேர பூஜை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குபேரன் நல்பலனை நிறைய கொடுப்பார். அப்புறம் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, நான் பச்சை நிற குபேர விளக்கு நான் ஏற்றி வைக்கிறேன், இல்லை வீட்டில் குபேர விளக்குன்னு சொல்லிட்டு வாசலில் ஏற்றி வைக்கிறேன், கரெக்டானு கேட்குறாங்க. மகாலட்சுமி தாயார் குபேரெல்லாம் நம்ம எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டிலே நிலவாசலில் வீட்டில் உள்ள பார்த்த மாதிரி தான் மகாலட்சுமி படத்தை மாட்டணும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அது வீட்டுக்குள்ளே லக்ஷ்மி எப்பயும் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். வாசலில் தான் பிள்ளையார் படத்தை மாட்டணும். ஸோ வாசலில் பொதுவாக விளக்கு ஏற்றி வைக்கிறது விசேஷம்தான். ஆனால் குபேரருக்கான விளக்கை குபேரருக்கு முன்னாடி பூஜை அறையில் தான் ஏற்றி வைக்கணும். ஜென்ரலாக வீட்டு வாசலில் நிலவாசலில் நீங்கள் 2 விளக்கு சின்னதாக ஏற்றி விடுறது தப்பு கிடையாது. ஆனால் குபேர விளக்கு, பச்சை விளக்கு அப்படின்னு குபேர சம்மந்தப்பட்ட விளக்குகள் எல்லாம் கண்டிப்பாக வீட்டில் பூஜை ரூமில் குபேரருக்கு முன்னாடி தான் ஏற்றணும். பச்சை நிற விளக்கு கிடைச்சா பச்சை நிற விளக்கு ஏற்றலாம், அல்லது நீங்கள் நார்மலாக உள்ள தீபத்தை குபேரருக்கு முன்னாடி ஏற்றலாம். குபேர விளக்கை வாசலில் ஏற்றணும்னு அவசியம் கிடையாது, வாசலில் ஏற்றக்கூடாது, வீட்டு பூஜை அறையில் தான் ஏற்றணும். வீட்டு வாசலில் விளக்கு ஏற்றலாம். அது பொதுவான நம்ம ஜென்ரலான நல்ல விஷயங்களை மகாலட்சுமி அழைக்கிற மாதிரி அந்த ஐதீகத்துக்காக வீட்டு வாசலில் விளக்கு ஏற்றுறது தப்பு கிடையாது. குபேர விளக்குன்னு சொல்லிட்டு அதை அந்த குபேர விளக்கு
வாங்கி அதெல்லாம் வீட்டு வாசலில் ஏற்றாதீங்க, வீட்டு பூஜை ரூம்லேயே வச்சு ஏற்றிக்கோங்க. அதுதான் விசேஷம். அப்புறம் சைனீஸ் குபேரர் நம்ம குபேரருக்கும் வச்சு எது வழிபடுறது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம குபேரர் தான் பூஜை ரூமில் வச்சு வழிபடணும். அதுதான் நம்மளோட குபேரர். சைனீஸோட குபேரர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம குபேரர் மாதிரி தான், வயிறு தொப்பையா குண்டா அப்படி எல்லாம் இருப்பார். அந்த குபேரருக்கு நம்ம குபேரர் நிறைய சம்பந்தங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த குபேரர் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒரு லக்கி சிம்பிள் மாதிரி. அந்த குபேரர் ஒரு நல்ல விஷயம்தான். ஒருத்தவங்க அதுக்கு நமக்கு கிஃப்டாக கொடுத்தாங்கன்னா அது நம்ம பர்பஸாக கேட்கக்கூடாது. நம்ம கடையில் வாங்குறதும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா யாராவது கிஃப்டாக கொடுத்தாலும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் எப்போயுமே நம்ம காசு கொடுத்து வாங்குறது இல்லை, திடீர்னு வர்றது அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்கல்ல. அதனால தான் அந்த பொம்மை ஒருத்தவங்க கிஃப்டாக கொடுத்தா நல்லதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக எல்லாரும் கிஃப்டாக கொடுக்கணும், மாமே கிஃப்டாக வெயிட் பண்ணி நீங்கள் வாங்கி கொடுங்க எனக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. அடுத்தவங்க வாங்கி கொடுக்கலாம், பட் நம்ம வாங்கிக்கலன்னு தப்பு கிடையாது. அது யாராவது நம்ம கேட்காம கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப அதிர்ஷ்டம் தான். அந்த பொம்மை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பொம்மை. அப்புறம் அவருக்கு ஹாப்பி மேன் லாஃபிங் புத்தா எதுக்கு பேருன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு குண்டா வயிறு தொப்பையா இருக்கு பாருங்க. நமக்கு எப்படி கிச்சு காட்டினா சிரிப்பு வருதோ அது மாதிரி வயிற்று பகுதி அவருக்கு தடவி கொடுத்தா அவருக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ டெய்லி இந்த மாதிரி பொம்மை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் உங்களோட ஹாலில் நார்த் ஃபேஸிங்கில் வச்சுக்கலாம். வச்சுட்டு டெய்லி காலையில் எழுந்திரிச்சு வெளியே போகும்போது சும்மா நமக்கு எப்படி கிச்சு காட்டுறாங்களோ அது மாதிரி வயிற்று தடவி கொடுத்துட்டு போனால் அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்தா நமக்கு சந்தோஷமான செய்திகளை கொடுப்பாங்கிற ஐதீகம். அதுக்கு தான் அவருக்கு ஹாப்பி மேன் லாஃபிங் புத்தான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க ஊறுகாயும் குபேரனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் ஊறுகாய் ரொம்ப சாஸ்திரம் பார்ப்பாங்க. ஊறுகாய் கையில் எடுக்க மாட்டாங்க. ஊறுகாய் உப்பு என்றைக்கும் குறையாமல் பார்த்துக்கோங்க. ஸோ நல்ல மகிழ்ச்சியோட நல்ல எண்ணங்களோட இந்த குபேர பூஜையை நல்லா தீபாவளி திருநாள் சிறப்பாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கும். நான் வணங்கும் லக்ஷ்மி குபேரரையும் அரைக்காசமனையும் உங்களுக்காக மனதார பிரார்த்திக்கின்றேன். வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன் உங்கள் அனைவரின் இல்லங்களையும் லக்ஷ்மி குபேர சம்பத்து கொட்டட்டும். அரைக்காசமணியினரும் என்றென்றும் கிட்டட்டும். தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.